ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2வது நாளில் இருக்கோம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 4-wheel டிரைவில் வந்து நம்ம பயணம் போகணும்னு சொல்லி அது இந்த 4-wheel டிரைவ் தான். இதுதான் வந்து நம்மளுடைய வார் ஹார்ஸ் பிக் டேடி. இதனுடைய இதுதான் 4 எக்ஸ்ப்ளோரர். இதோடைய ஃப்ரண்ட் சைஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சேஃப்டிக்காக வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. அது போக வந்து உங்களுக்கு இதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த 4 எக்ஸ்ப்ளோரில் ஸ்பெஷலைஸ்டு வந்து இந்த அட்ரனாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்குது கிட்ட. இந்த அட்ரனாக்ஸ் அந்த இதுதான். இந்த அட்ரனாக்ஸில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ரிமோட் கண்ட்ரோலில் வந்து கார் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் இது இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரியான காரெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு ஜஸ்ட் வந்து ஒரு வெஹிக்கிள் இருந்தாலே போதும். இப்படித்தான் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக போகணுன்ற அவசியம் இல்லை. பட் நாங்கள் வாங்கினதுல இந்த ஒரு காரு ஒரு மல்டி பர்பஸ்க்காக ஆஃப் ரோடுக்காக வாங்கினதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறதுக்காக இந்த இதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி நம்ம இது பின்பக்கத்தில் நம்ம காட்டுறோம். இது ஸ்பெஷல் எடிஷன்னால லிமிடெட் எடிஷன் கொடுத்துருக்கு. இந்த இருக்கு, இது 4 எக்ஸ்ப்ளோரர் டர்போ ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இது ஸ்பெஷல் எடிஷன்னால இந்த வண்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டூருக்கு உண்டான இந்த ட்ரிப்புக்கு உண்டான அனைத்து ஜாமானையும் இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள்னால நம்ம அந்த என்ன செய்கிறோம், அந்த 3rd row சீட்ஸை பூரா வந்து எல்லாத்தையும் அதை 3rd row சீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ 2nd row சீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 3rd row சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள், பில்லோ, முக்கியமாக இந்த வாட்டர் ஜாக்கெட்ஸ், இது வந்து கிளீனிங் ஐட்டம். அது வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு கிளீனிங் ஐட்டம், அந்த பம்பிங் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மற்ற தேவையான தண்ணீர் பாட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவோட கண்டினியூஷன்ல நான் சொல்றேன். இதுதான், இது வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பொருட்களை நம்ம 2nd டேல வந்து இங்கே வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். நம்மளுடைய 2வது நாள் இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமை. இப்போ நம்ம ட்ரிப்பில் வந்து 2nd டேல இருக்கிறதுனால சில திங்ஸ் வந்து எடுக்கிறதுனால இந்த ஆர்டர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கு. அதனால வந்து ஒரு இம்ப்ராப்பராக இருக்கு. முக்கியமாக அந்த டீசல் கேன் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறோம். சப்போஸ் நமக்கு வந்து இந்திய எல்லைக்கு போகும்போது நமக்கு பெட்ரோல் பங்க் வந்து வெரி கேப் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சுன்னா இதில் ரீஃபில் பண்ணிட்டு நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது மைலேஜ் கம்மியாக தரும், 10லிருந்து 12 தான் தரும். இது டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 57 லிட்டரு. ஆனால் அந்த 57 லிட்டரும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தான் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மற்ற விஷயங்களில் ஒரு 500 கிலோமீட்டர் போகிறதா இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த டீசல் டேங்கை எம்டியை வாங்கி வச்சிருக்கிறோம். பட் வந்து யூஸ் பண்ணுவோமா இல்லையாங்கிறத பின்னாடி நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா சொன்னோம் இல்லையா, அந்த பேக் கேமரா ரெண்டுமே இது அல்ட்ரா ஹெச்டி, முன்னாடி உள்ளது வந்து 4K. ரெண்டுமே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நேற்று தான் இங்கே சென்னையில் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் இனாக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் என்னன்னா வந்து SD கார்டும் போட்டுக்கலாம், நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் அந்த இனாக்சஸோடைய ஆப்ல இருந்து அந்த வீடியோஸ் என்ன செய்யலாம், மொபைலில் டவுன்லோட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் 4K. இது அல்ட்ரா ஹெச்டிங்கிறாங்க, அது 4Kங்கிறாங்க. விஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. பட் வந்து நம்ம அந்த இதை முன்னாடியும் நம்ம அந்த கேமராவை போய் பார்ப்போம். இதுதான் 4K ஹெச்டி கேமரா. இந்த கேமராவை நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய கண்ட்ரோல் வந்து நல்ல விஷன் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருந்ததுனால நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதனுடைய ரேட் வந்து மொத்தம் 2 கேமராவும் இன்ஸ்டாலேஷனு மெமரி கார்டு எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 சொன்னாங்க. அதை நம்ம வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணி கரெக்டில் வந்து ஒரு 20,000க்கு 5,000 லெஸ்ஸாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் நேற்று வந்து அதை பார்கெயின் பண்ணது ஒரு பெரிய வேலை. பட் 5,000 வந்து கம்மி பண்ணுவாங்களாங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த பிரதர் வந்து கொஞ்சம் நான் இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே சொல்லி இந்த பர்பஸ்க்காக தான் போகிறோன்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் 20,500 அப்புறம் 20,000 நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து இது பண்ணுறோம். இப்போ இது 4-wheel டிரைவ்னால இது ஆட்டோமேட்டிக் காரு. இந்த ஆட்டோமேட்டிக் காருனால நமக்கு வந்து கியர் சிஸ்டம் இல்லை. இப்போ இந்த 4-wheel டிரைவ்னால இந்த 4 வேரியண்ட்டு, இந்த 4 டெரைன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து 4-wheel லோ அண்ட் 4-wheel ஹைன்னு சொல்லிட்டு
இது ஹைனா ரொம்ப மண்ணில் சிக்கும் போது போடுறது. ஒவ்வொரு டெரெயின் சிஸ்டமும் இருக்குது. அது வந்து நம்ம போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெரெயினில் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இந்த வண்டியை நம்ம என்ன செய்வோம் காட்டுவோம். இது ஒரு நல்ல லக்ஸரியஸான வண்டி. இது டாப் அண்ட் மாடல்னால இதை நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடுக்காக வாங்கினோம். பட் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ட்ரிப்புக்காக நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். போக போக நம்ம இதில் என்ன என்கவுண்டரை ஃபேஸ் பண்ண போகிறோம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி வீல் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தாங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேணாம். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு டயரில் தான் வீல் அலைன்மெண்ட்டே பார்ப்போம், பேக்கில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து வீல் பேலன்சிங் தான் பார்ப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டயர் தான் வீல் அலைன்மெண்ட்டு. இந்த வீல் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோ இன் டோ அவுட்டுன்னு சொல்லி பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா. டோ இன்னா உள்ளுக்குள்ளே வளைஞ்சிருக்கும், டோ அவுட்னா வெளியில் வளைஞ்சிருக்கும் இந்த ஃப்ரண்ட்டு எண்டோடைய டயரு. இவ்வளவு தான். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கேம்பருன்னு சொல்லக்கூடியது. பாசிட்டிவ்னா இந்த பக்கம் இருக்கும், நெகட்டிவ்னா இப்படி இருக்கும். இப்போ அடுத்து 3வது வந்து கேஸ்டர்னு சொல்லக்கூடியது. இந்த கேஸ்டர்னால் நீங்கள் பாருங்கள், நெகட்டிவ்னா அந்த வீலுக்கு முன்னாடி ஸ்டியரிங்கோட கனெக்டிங் ராடு வந்து முன்னாடி இருக்கும், பாசிட்டிவ்னா பின்னாடி இருக்கும். இந்த 3மே ரொம்ப டெக்னிக்கல் இதுதான். இது நமக்கு ரொம்ப பெருசாக தேவையில்லை. சிம்பிளாக வந்து சொல்ல போனோம்னா வீல் அலைன்மெண்ட்டும் பேலன்சிங் எது பார்க்குறோன்னா, இந்த பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் வீல் அலைன்மெண்ட்டில் உள்ள பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுடைய டயருடைய ரிம்மில் வந்து ஏதாவது வெயிட் பேலன்ஸ் குறைஞ்சிருக்குன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுவாங்க. ஏற்கனவே பேலன்ஸ் வெயிட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை குறைப்பாங்க. இவ்வளோதான். வீல் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லன்னு சொன்னேன். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வீல் அலைன்மெண்ட் வந்து இந்த படத்தில் இருக்க மாதிரி இன்னோ அவுட்டோ அப்புறம் வந்து கேம்பரோ இருந்துச்சு, உள்ளே வெளியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகும். மலை ரோடுகளில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. அதனால லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வீல் அலைன்மெண்ட் பண்ணுறது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்.